Hi friends, welcome back to my channel. பானிபூரி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். எல்லாருக்குமே பானிபூரி பிடிக்கும். நம்ம வீட்டிலே ஈஸியாக பானிபூரி எப்படி செய்கிறது இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பூரிக்குள்ளே வைக்கிறதுக்கான உருளைக்கிழங்கு மசால் ரெடி பண்ணிடலாம். அப்புறம் பூரியை பொரிச்சிக்கலாம். அது கூடவே நம்ம ரசத்தையும் ரெடி பண்ணிடலாம். ரசம் வைக்கிறதுக்கு புளி கொஞ்சமாக ஃபஸ்ட்டே ஊற வச்சுருங்க. பானிபூரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப்புக்காக நம்ம பொட்டேட்டோ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து அதை விசில் விட்டு மசிச்சிக்கலாம். அது விசில் வரட்டும். அதுக்குள்ளாட்டியும் நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பானிபூரி அப்பளன்ட்டு கடையில் விற்பாங்க. அதை நீங்கள் வாங்கி பொரிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கடையில் சாப்பிட்ற பூரிக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் அன்ஹெல்தி தாங்க. ஆனால் வீட்டில் நாமளே செய்யும் போது அது கொஞ்சம் நம்ம நீட்டாக செய்வோம். கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ எல்லா பானிபூரியும் எவ்வளோ தேவை அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு தோலெல்லாம் உளிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். காரெல்லாம் பார்த்து போடுங்க. வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்ற மாதிரியான காரமும் கரெக்டாக போடுங்க. 1 டீஸ்பூன் கறி மசாலா. இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் இல்லைன்னா கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்காக 1 கப் புதினா இலை, 2 பச்சை மிளகா, 3 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி போட்டிருக்கேன். ரசம் வைக்க புளி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 கிராமாட்ட ஊற வச்சு நீங்கள் அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வடிகட்டி இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் டைரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக தான் இருக்கும். அவ்வளோதான், பானிபூரி ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதில் ஸ்டஃபிங்ஸ் வச்சு சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துலேயும் ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்பளம் எல்லா சூப்பர் மார்க்கெட் அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் எல்லாத்துலேயும் கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம பானிபூரி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.